நம்ம வந்து சகர் பண்ண போகிறோம். எனக்கு நோம்பு நேரத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்து மேக்ஸிமம் பாதி நாள் வந்து கர்ட் ரைஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன ரெடி ஆகுது? கஞ்சிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சுட சுட சமோசா பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. என்ன குடிக்க? எப்படி இருக்கு? அனபியா என்ன சாப்பிட்டா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஏர்லி மார்னிங் இன் பெங்களூர். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான நாள். என்ன அப்படின்னா, எங்களோட இந்த ரம்ஜான் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து அதாவது ஆல்ரெடி நேற்றே ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி தான் முதல் நோம்பு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் தான் இருக்கிறோம். ஸோ பெங்களூரில் காலையில் 4:30 கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரி டெம்பரேச்சர் தான் இருக்குது. நல்லா ஒரு மார்னிங் டைம் இங்கே வந்து பயங்கர குளிராக இருக்குங்க. இன்றைக்கி வந்து ரம்ஜானோட ஃபஸ்ட்டு டேங்க. நம்ம வந்து சகர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அம்மா வந்து குக்கிங் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து போய் சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேரில் யாரெல்லாம் இன்றைக்கி நோன்பு வைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மந்த் வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு ஒரு ஹாப்பியாகவும் ரொம்ப ஒரு பிளஸ்டான மந்தாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட ரொம்ப ஒரு ஆசை. ஸோ நான் வந்து இப்போ வந்து சகருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சகருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருமா. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்தாச்சுங்க. சுட சுட சோறு, அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி இருக்குங்க. வேறு என்னெல்லாம் இன்றைக்கி இருக்குதுன்னு காட்டிடுறேன். வேறு வந்து கர்டு. எனக்கு நோம்பு நேரத்தில் ரொம்ப பிடிச்சதே வந்து மேக்ஸிமம் பாதி நாள் வந்து கர்ட் ரைஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா பூண்டு ஊறுகாய் இருக்குது. சரிங்க, இப்போ நம்ம சாப்பிட்லாம். நல்லா சூடாக சோறு வந்து அம்மா காலையில் எழுந்துச்சி பொங்கிட்டாங்க. சோறு தான் வந்து பயங்கர சூடாக இருக்குது. பிஸ்மில்லா. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சகருக்கு உண்டான சாப்பாடு. சகர் சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்க. சுட சுட கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த மார்னிங் டைமில் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. கொஞ்சம் ஏதாவது இந்த நான்வெஜ் இந்த மாதிரி வாசங்க இல்லைனா எனக்கு ரொம்ப பிடிச்சது கர்ட் ரைஸ் பிக்கிள். அதை வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு பனானா, ஒரு குட்டி பனானா. இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரம்ஜான் மந்தில் நம்மளோட நிறையா வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி டைம் செட் ஆகுது. அதே மாதிரி இந்த ரம்ஜானோட டைமிங்ஸ் வந்து எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஸோ இந்த ரம்ஜானோட டைம் வந்து நம்மளோட டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கனக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு டைம் இருக்கும், பெங்களூரில் ஒரு டைம் இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். வேறு கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அந்த டியூரேஷனே கூட சில டைம் வந்து லாங்காக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மார்னிங் இந்த ஒரு 5 to 5:30 நோம்பு ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் வந்து அதை ஒரு 6:30 நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் முடிக்கிற மாதிரி இருக்குங்க. சரி மக்களே, இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ தண்ணி குடிச்சிட்டு நியத்து வச்சுட்டு அப்புறம் தொழுதுட்டு தூக்கம் வந்தால் தூங்குவோம், இல்லைனா வீடியோ எடிட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இன்றைக்கி இந்த நோன்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ பார்ப்போங்க. A few moments later. ஸோ மொதல் நாள் நோன்பு சூப்பராக தான் போயிட்டுருக்குது. இது வரைக்கும் வந்து ரொம்ப முதல் நாள் அப்படிங்கிறனால ரொம்ப பெருசாக டயர்டாக தெரியல. நானுமே வந்து இன்றைக்கி முதல் நாள் அப்படிங்கிறனால ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து கிச்சனில் ஏதோ வேலை நடக்குது. அம்மா என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்படியே போய் பார்ப்போம். என்ன ரெடி ஆகுது? கஞ்சிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நோம்புனாலே ஸ்பெஷலே வந்து நோம்பு கஞ்சி தான். ஸோ நோம்பு கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். சரி. கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் போட்டேன். தக்காளி மல்லியெல்லாம் நிறைய நறுக்கி வச்சுருக்கீங்க. மல்லி புதினா இருந்தால் தான் கஞ்சி மணமாகவே இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய், புதினா, மல்லி போட்டாச்சு. பொதுவாக கஞ்சி ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா? வீட்டிலலாம் நம்ம இப்படி குக்கர்லலாம் பண்ணுறதுக்கு half an hour ரெடி ஆயிரும். சரி. கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டா? அப்போ இது வந்து பியூர் வெஜ் கஞ்சி. ஆமாம், வெஜ் தான். வெஜ்ஜு. ஓகே.
இந்த கேரட்லாம் போட்டோன்னே இந்த ஒரு கலர் வந்துடுது பாருங்களேன். அந்த கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் பார்க்குறக்கே ஒரு சூப்பர் கலராக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? பூண்டு பேஸ்ட். ஓகே. இதை பார்க்கும்போதே பாருங்களேன், நல்லா ஒரு கஞ்சிக்கு உண்டான டெக்ஸ்சர் வந்துருச்சு பாருங்கள். அரிசி போடுறேன். அரிசி அவ்வளோதான். இன்னைக்கு கொதிக்க வச்சா கஞ்சி ரெடி. அப்படி தானேவா? இறக்கும் போது தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றுறேன். ஓ, தேங்காய் பால் இதில் ஊற்றுவீங்கன்னா? சரி, ஓகே. நல்லா கொதி வரட்டும். அதான் நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தாங்க இந்த சமோசா, வடை அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வாங்க போகிறேன். ஸோ வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த டைமில் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். என்ன இருக்குது, என்ன ரேட்டு அப்படிங்கிறத அப்படியே பார்த்துருமா. பெங்களூரில் ஒரு சமோசா என்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ. ஸோ நம்ம வீட்டு பக்கம் உள்ள பள்ளியாசல் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே வந்து நிறைய கடை இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து பாருங்கள் ஒரு சிக்கன் ஷாப் இருக்குது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக வந்து சிக்கன் வெரைட்டிஸாக இருக்கு பாருங்கள். அல்ஃபாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எல்லாமே இருக்குது. சுட சுட சமோசா பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தெரியுதா? சூடாக சமோசா. அங்கே வந்து சமோசா வந்து எல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பாருங்கள் பயங்கர ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குங்க. ஆனியன் சமோசா வந்து 10 ரூபாயா. ஆனியன் சமோசா 10 ரூபா. சரியான க்ரௌட் இருக்குங்க. இதுலேருந்து வரிசையாக வந்து சமோசா கடை தான். சுட சுட சமோசா வாங்கியாச்சுங்க. ஆனால் சரியான ரஷ் இருக்குது. காட்டுறவங்களுக்கு அப்படியே இந்த கடையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசையாக எல்லா கடையிலையுமே வந்து சரியான ரஷ்ஷுங்க. பாருங்கள். இது போக இவங்ககிட்ட வந்து சிக்கன் கட்லெட் இருக்குது. சிக்கன் கட்லெட்டு மொத்தத்தில் இந்த டைமில் ஈவினிங் டைமில் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து பொம்மனஹள்ளி ஜாமியா மஸ்ஜித் பக்கத்தில் எக் சமோசா எல்லாமே இருக்குது பாருங்கள். சமோசா ஷாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரூட் பவுலுக்கு ஃப்ரூட்டுக்கு பாருங்கள் என்ன ஃப்ரூட்லாம் இருக்குது. வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், அப்புறம் வந்து பப்பாயா எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சமோசா வாங்கியாச்சுங்க. வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னும் 1 ஹவர் இருக்குது நோம்பு திறக்கிறதுக்கு. அதுக்குள்ளே இதெல்லாம் கொண்டு போய் எல்லாம் அம்மா செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம இன்றைக்கி இஃப்தாரில் மொதல் நாள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி டயர்டாச்சா என்னங்கிறது நான் இந்த வீடியோ அதாவது நோம்பு திறந்துட்டு வீடியோ முடிக்கிறதுக்குள்ள அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சுங்க. நோம்பு திறப்போமா? ஃபஸ்ட்டு டேட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ கஞ்சி வீட்டிலே போட்ட கஞ்சிங்க. நல்லா சூப்பராக மணமாக இருக்குது. அனுப்பியா கஞ்சி குடிக்கலையா? உனக்கு ஊற்றி தருவாங்க. இது பாருங்க ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கோவா இருக்கு, கொய்யாக்கா. நோம்பு திறந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குங்க. நீ எடுத்தியா?
இது பற்றியா சமோசா அவனுக்கு ஒரு தட்டில் வச்சு கொடுத்துரு. சமோசா இப்போ வாங்கிட்டு வந்தோம்ல, சமோசா சைஸ் பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது வந்து பியூர்லி ஆனியன் சமோசா, 10 ரூபீஸுங்க. ஆனியன் சமோசா நல்லா உள்ளே வந்து ஆனியன்லாம் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி. அஜுல் எதுக்கு தண்ணி வச்சு விளாடுற? இப்போ அஜுல் பாருங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன குடிக்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டிலே போட்ட கஞ்சினால நல்லா இருக்குங்க. அனபியா என்ன சாப்பிட்டா? சமோசாலாம் சாப்பிடலையா? சரி சாப்பிடுண்ணா. ஸோ முதல் நாள் நோன்பு நல்லபடியாக போச்சுங்க. நோன்பு திறந்தாச்சு. ஸோ நோன்பு திறந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க. ஃபஸ்ட்டு டே யூஸ்வலாக வந்து எனக்கு நோன்பு இருக்கும்போது டயர்ட்னஸ்ங்கிறத விட இந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிறது தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். தூக்கம் வர்ற மாதிரி, அதுவும் நாளாக இன்னும் ரொம்ப அந்த தூக்கத்தோட இது தான் எனக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓகே. இப்போதைக்கு எங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்கனால அவங்களாம் நோன்பு வைக்கல. கேட்டால் வைக்கிறோம், நீங்கள் தான் விட மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இன்றைக்கி நோன்பு வச்சிங்க, உங்கள் நோம்பெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பற்றி சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரம்ஜான் மந்தில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். வேறு நான் ஒரு சில ஐடியா வச்சுருக்கிறேன், அது வந்து வீடியோவாக தான் வரும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூட சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.